கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். வாதம் பண்ணக்கூடிய ஒரு ராசி, விவாதங்கள் பண்ணக்கூடியவங்க, வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடியவங்க, உடல் பலம், தேக பலம், தெய்வீக சிந்தனை, ஸ்பிரிச்சுவல்ஸ், ஆன்மீக ஈடுபாடு அளவு கடந்து இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரர். கும்பராசிக்காரர்களை பெண்கள் தான் பாவம். தான் கணவன் மேல, மாமியார் மேல அளவு கடந்த ஒரு பாசமோ அன்போ வச்சிருக்கக்கூடிய ஜாதகம். சொத்து பத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அபகரிக்கப்படும். இதனால ஒரு வம்பு தும்பு வழக்குகளை நீங்க சந்திப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரும். கும்பராசிக்காரர்கள் ஆணா இருந்தாலும் மனைவியை விட்டு விலகி இருக்கணும். கும்பராசிக்காரர் பெண்ணா இருந்தா கணவனை விட்டு விலகி இருக்கணும். ஏன்? உங்க ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு. ஆண் பாம்பும் பெண் பாம்பும் சேர விடாது. அப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரையும் பிரிக்கத்தான் பார்க்கும். குரு பகவான் உங்க ஜாதகத்துல ராசிநாதன்ல இருக்கிறனால 60% உங்க ராசிக்கு ஒரு பலன் இருக்குன்னு சொல்லலாம். கும்பராசி குறி சொல்லலாம், ஜோசியம் சொல்லலாம், அருள் வாக்கு சொல்லலாம், சாமி ஆடி வாக்கு சொல்லலாம். இதெல்லாம் கும்பராசிக்கார ஆண்கள் பெண்களுக்கு உள்ள தனி சிறப்பு. மேன்மையா இருக்க போறீங்க. குரு பெயர்ச்சி பார்த்தாவே கோடி நன்மை தான். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஒரு பழமொழியும் இருக்கு. யாருக்கும் துரோகம் பண்ணாம ஒட்டுணர்ந்து சந்தோஷமான ஒரு நிலையில வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். சிவாய நம. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், நம்ம தங்க தளபதி, நம்ம ஜனநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லக் இந்த சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிவாய நம. 2026 குரு பகவான் பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா அமைய போறாரு, எந்த ராசிகளுக்கு பாதகமா அமைய போறாரு? ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சு, இப்ப குரு பயிற்சி. ஒரு வருஷம் குரு பகவான் கடகராசியில பயிற்சிக்க போறாரு. பொதுவாவே இந்த குரு பயிற்சியோடைய ஸ்டார் யார் தெரியுமா? குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஒரு பெண் ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில. அப்ப பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கு தான் 90 விழுக்காடு பலன்களை கொடுப்பார். ஏன்னா பெண் ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் யோகம். நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் விலகி போகுது. குரு பகவான் யாரு? குரு பகவான் சொல்லக்கூடிய பிரகஸ்பதி. குரு பகவான் வேற யாரும் கிடையாது. எம்பெருமான் முருக கடவுள் தான் குரு பகவான். தமிழ் கடவுள் தான் குரு பகவான். முருகனை, எம்பெருமான் முருக கடவுளை, 6 பட முருகன் கோயில் இருக்கு, 1500 சில்லற முருகன் கோவில் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பிடிச்சுக்குங்க. உங்க இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை நீங்க கட்டாயமா செய்யுங்க. 12 ராசிக்காரர்களும் உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. சின்ன பரிகாரம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் வாசல் இருக்க வேண்டிய குளத்துல கைகால் அலும்பிட்டு, கோயில் வாசல் இருக்க வேண்டிய கல்லுப்பும் மிளகும் வாங்கிட்டு, கொடிமரத்தாண்ட நின்று அந்த கல்லுப்பையும் மிளகையும் கொட்டுங்க. 6 மிளகு கையில எடுத்துக்குங்க. ஒரு 3 கல்லுப்பு கையில எடுத்துக்குங்க. 6 மிளகை நல்லா மென்னுக்கிட்டு, என் ஆசை இதுதான், என் தேவை இதுதான், நான் நோயில இருக்கேன், கடன்ல இருக்கேன், வறுமையில இருக்கேன், பிரச்சனைகள்ல இருக்கேன், திருமணம் தடையா இருக்கு, குழந்தை இல்லை, இப்படியாம்பட்ட ஒரு பிரச்சனைய மனசுல வேண்டிக்கிட்டே அந்த கோபுரத்தை பார்த்து மெல்லு முழுங்கிடுங்க. பக்கத்துல சிதம்பரசாமி போட்டோ இருக்கும். அந்த சிதம்பரசாமி போட்டோவோட ஒரு விபூதியை இப்படி பூசிட்டு அந்த உப்பை மென்னு முழுங்கிடுங்க. முதல்ல காரம், உங்க கஷ்டம் விலகி அந்த உப்பு சாப்பிட்ட உடனே உங்க கஷ்டம் கவலைகள் எல்லாம் விலகி போகுது. ஓரிரு வாரம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 வாரம் வரேன்னு சொல்லுங்க. 100க்கு 100 உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. அப்படி ஒரு ஐதீகமான கோவில் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அங்க போங்க. எந்த குறையும் வராம 12 ராசிகளுக்கும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் திருப்போரூர் முருகர் கந்தசாமியோட அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி
சனீஸ்வர பகவான். வாதம் பண்ணக்கூடிய ஒரு ராசி, விவாதங்கள் பண்ணக்கூடியவங்க, வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடியவங்க, உடல் பலம், தேக பலம், தெய்வீக சிந்தனை, ஸ்பிரிச்சுவல்ஸ், ஆன்மீக ஈடுபாடு அளவு கடந்து இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க. சிறு வயசுலயே பிரில்லியன்ட்டுங்க நீங்க. அவ்வளவு ஒரு படிப்பு, அவ்வளவு ஒரு ஆக்டிவிட்டிஸ். அடுத்த பெற்றோர்கள் உங்க குழந்தைங்களை, கும்பராசிக்கார குழந்தைங்களை பார்த்து மெய் சிலுக்கத்தக்கக்கூடிய போராம சின்ன வயசுல இருந்தே உண்டு. உங்க ராசியில தான் குரு பகவானுடைய நட்சத்திர பாதமும் இருக்கு. 2026க்கு முன்ன, சித்திர மாசத்துக்கு முன்ன படிச்ச குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உண்டான ஒரு வேலை இல்லை. வெளிநாடு வெளிதேசத்துல பிரவேசம் பண்றவங்க கூட கஷ்டங்கள் நஷ்டங்கள் தான் படணும். கருத்துள்ள மனையில பல கலகங்களும் ஏற்படும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பல இன்னல் இடையூறுகளுக்குத்தான் ஆள்பட்டிருப்பீங்க. இருந்திருந்தாலும் கும்பராசிக்காரர்களை பெண்கள் தான் பாவம். தான் கணவன் மேல, மாமியார் மேல அளவு கடந்த ஒரு பாசமோ அன்போ வச்சிருக்கக்கூடிய ஜாதகம். சொத்து பத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அபகரிக்கப்படும். இதனால ஒரு வம்பு தும்பு வழக்குகளை நீங்க சந்திப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரும். கும்பராசிக்காரர்கள் ஆணா இருந்தாலும் மனைவியை விட்டு விலகி இருக்கணும். கும்பராசிக்கார பெண்ணா இருந்தா கணவனை விட்டு விலகி இருக்கணும். ஏன்? உங்க ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு. ஆண் பாம்பும் பெண் பாம்பும் சேர விடாது. அப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரையும் பிரிக்கத்தான் பார்க்கும். ஏதோ ஒரு காரணம். ஒருவேளை மனைவிக்கு கணவன்மார்கள் துரோகம் பண்ணலாம். ஒருவேளை மனைவி கணவனை மதிக்காம மாமியாரை மதிக்காதனால பிரிஞ்சிருக்கலாம். பிரிவு ஜாதகம் எதுன்னு கேட்டா அது கும்பராசி தான். இருந்திருந்தாலும் இது விதி. நீங்க பிரிஞ்சிருக்கணும் கேட்கறது விதி. அடுத்து வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி நவம்பர் மாசம் வரைக்கும் உங்க கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா 2026 இந்த குரு பெயர்ச்சி உங்களை சேர்த்து வைக்க போகுது. பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்க போகுது. என் மனைவி உத்தம, என் கணவன் உத்தம, தெரிஞ்சும் தெரியாம நடந்து கேட்டு மறப்போம் மன்னிப்போம் அந்த கோட்பாட்டுக்கு இணங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா உங்க பிள்ளைங்களோட வாழ போறீங்க. அந்த வருஷம் தான் இந்த வருஷம். சொத்து சேர்க்க போறீங்க. பாத சனின்னு சொல்லலாம். அடுத்தவன் சொத்து, மனைவிக்கு துரோகம் பண்றவனுக்கு தான் பாத சனி. மனைவி மேல அன்பு செலுத்துறவங்களுக்கு எந்த குறையும் வராது. மனைவி தாங்க ஒரு வாழ்க்கையை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையவே உச்ச நிலையில கொண்டு போறது. ஒருத்தனை குப்பத்துல கொண்டு போறதும் கோபுரத்துல கொண்டு போறதும் மனைவியை வச்சுதான். நீ மனைவிக்கு அது வாங்கி இது வாங்கி தரணும் வேண்டாம், ஒரு முளம் பூ வாங்கி கொடுத்தா போதும். அந்த வீடு சுபிக்ஷம் அடையும். தலையில பூ வச்சிட்டாங்கன்னா தெய்வ கடாட்சியமா அந்த பொண்ணு, அந்த மனைவி இருக்கும் போது காசு பணம் வரும். வீணா விரயம் ஆகாது. அப்படியாம்பட்ட ஒரு தருணம் இந்த கும்பராசிக்கு உண்டு. குரு பகவான் உங்க ஜாதகத்துல ராசிநாதன்ல இருக்கிறனால 60% உங்க ராசிக்கு ஒரு பலன் இருக்குன்னு சொல்லலாம். கும்பராசி குறி சொல்லலாம், ஜோசியம் சொல்லலாம், அருள்வாக்கு சொல்லலாம், சாமி ஆடி வாக்கு சொல்லலாம். இதெல்லாம் கும்பராசிக்கார ஆண்கள் பெண்களுக்கு உண்ட தனி சிறப்பு. மேன்மையா இருக்க போறீங்க. குரு பெயர்ச்சி பார்த்தாவே கோடி நன்மை தான். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஒரு பழமொழியும் இருக்கு. யாருக்கும் துரோகம் பண்ணாம ஒட்டுணர்ந்து சந்தோஷமான ஒரு நிலையில வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். அதுக்கப்புறம் என்ன, வீடு நிலம் காரு வண்டி பங்களா, பிள்ளைங்களோட பல கோயில் போறது, பல சுற்றுலாத்தலம் போறது, இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட்ல உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு ஜாலியா வாழலாங்க. பிரபஞ்ச விதி, இந்த பிரபஞ்சத்தோடைய தருணம். நம்ம பிறந்தது எதுக்காக, இந்த கர்ம பலனை அனுபவிக்கிறது எதுக்காக தெரிஞ்சு புரிஞ்சு நடந்து வந்தா சண்டை சச்சரவே வராது. உங்க தேவைக்கு ஏத்த வருமானம் போதும். அதனால கும்பராசிக்கார அன்பர்கள் சேர்ந்து வாழுங்க. உங்க குறைகள் எல்லாமே போகணும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் திருப்போரூர் முருகன் கந்தசாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா தாம்பரத்து அட்ரஸ் வரும். அங்க என்னுடைய வீடை கேட்டீங்கன்னா என் வீட்டுக்கு என்ன பாருங்க. வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஜூலை மாசம் மலேசியாவுக்கு ஒரு 11 நாள் அங்க வருவேன். மலேசியால கிளாங்கு தான் வருவேன். அங்க பார்க்கணும் கேட்கறவங்க தாராளமா அங்க பார்க்கலாம். கட்டாயமா நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு வழியவும் காமிச்சு கொடுப்பேன்னு கேட்கறது எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரருடைய அருளாட்சி கட்டாயமா கிடைக்கும். சிவாய நம.